அதனால தான் விஜய் சொன்ன மாதிரி இது ஒரு அதிசய தேர்தல் தான் இது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு எது சொன்னாலும் ரிசல்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டாங்க. இது வெறும் அனுமானம் தான். இது அப்படி அனுமானத்தை தாண்டி ஒரு சாம்பிள்னு வாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு தெரு ஒரு பகுதிக்குள்ளே ஒரு 5000 பேர் இருக்கிறீங்க. 5000 பேர்கிட்ட போய் எடுக்க முடியாது, ஒரு கருத்து கேட்க முடியாது. நீங்கள் யாரும் போய் வரவங்களை இப்படி ஊடகங்களே அப்படி தானே எடுத்தாங்க ஐக்கிய வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னே. அப்படி போகிறவங்கள ஒரு 50 பேர்கிட்ட எடுக்கிறாங்கன்னா அதுவே முழுமையாகிடாது. 5000 பேர் எங்கே, 50 பேர் எங்கே? இது ஒரு சாம்பிள் தான். இது ஒரு விவாத பொருள் தான். இது இருக்கலாம்ன்ற ஒரு அனுமானம் தான். என்ன வேணாலும் மாறலாம். ஒருவேளை டிஎம்கே கூட பெரும்பான்மையான வாக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சி ஆட்சி கூட அமைக்கலாம். இல்லை தொங்கு சட்ட சபை ஏற்படலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பாக இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூடலாம், குறையலாம், ஏறலாம், இறங்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். திமுக, அதிமுக, தாவேக இவங்கெல்லாம் இந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனால் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி சார், அவங்களுக்கு பல எக்ஸிட் போல்ஸ்ல அவங்க அதர்ஸ்ல சேர்த்திருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு சீட் கூட வாங்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு சார். அந்த கட்சியினோட நிலைமை என்னவா இருக்கு சார்? இல்லை, இந்த முறை கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். அது நாம் தமிழர் என்ன வேணாலும் அவங்க சொல்லிக்கிட்டு விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முறை எல்லாரும் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க கூட சொல்ல முடியாது. அதுதான். ஏன்னா பெருவாரியான இளைஞர்களுடைய வாக்கு, நாம் தமிழர் பக்கம் இருந்த இளைஞர்களுடைய வாக்கு அப்படியே விஜய் பக்கம் சாய்ந்தது அவங்களுக்கே தெரியும். அதுதான் அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சவொடனே சீமான் கோவப்பட்டதுக்கு அதுக்கான காரணம் அதுதான். அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு, அந்த கோவம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது.